நீங்க வந்திருக்கிறதா ராகினி சொன்னா நான் பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு போயிருந்தேன். சொன்னாங்க தம்பி. எல்லாமே சொல்லிட்டேன் மாப்ள. காவேரி வந்த பின்னாடி அந்த வீட்ல உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி உங்களை அவ வெளியே அனுப்ப போட்ட திட்டம். அதனால இப்ப நீங்க தனியா பிசினஸ் செய்யறதுக்காக ஊர் அலைஞ்சுகிட்டு இருக்கிறது. கூடிய சீக்கிரமே நீங்க பெருசா வளர்ந்து காட்டுவீங்கன்ற வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேன் மாப்ள. காவேரி எப்படிப்பட்டவன் நீங்க ஒரு வாட்டி சொல்லுங்க. கண்டிப்பா மாமா. அங்கிள், நீங்க ஏதோ எங்க விஜயன் உங்களை மிரட்டாருன்னு சொல்லி வெண்ணிலாவை கூப்பிட்டு ஊருக்கு போறதா சொன்னீங்களாமே. தயவு செஞ்சு அந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. வெண்ணிலா நல்லவங்க, எங்க விஜயனும் நல்லவரு. அவங்க 2 பேரும் தான் ஒண்ணு சேரணும். அவசரப்பட்டு வெண்ணிலாவையும் அவங்க அப்பா அம்மாவையும் மிரட்டி அனுப்பிட்டாரு. அப்ப கூட வெண்ணிலா விஜயனுக்கு போன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. எங்க அப்பா தான் போனை புடுங்கி சிம் கார்டை தூக்கி வச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த காவேரி உள்ள பூந்து எங்க அப்பா அம்மாவையும் அந்த வீட்டை விட்டு அனுப்புனதும் தான் வெண்ணிலாவுக்கு பண்ண பாவம் தான் எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எங்க அப்பா அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வெண்ணிலாவை பார்த்ததும் விஜயன் காவேரியை டோட்டலாவே மறந்துட்டாரு. ஆமா அங்கிள், இதெல்லாம் ஏமான உண்மை. அஜய் சொல்றதெல்லாம் அப்படியே நடந்துச்சு. நீங்க சொல்லுங்க. ஆமா அங்கிள், விஜயன் வெண்ணிலா கூடவே ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளோ 2 நாள் இருந்தார்ல. 2 நாள் நாளே இருந்தாரு. ஆமா uncle. நாங்க அதெல்லாம் காவேரி கிட்ட சொல்லி தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம விலகி போயிடு. நீ பண்ணிக்கிட்டது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு நாங்க அவ்வளவு ரிக்வெஸ்டா கேட்டோம். விஜய் அண்ணனும் அவராவே தான் கான்ட்ராக்ட்னு சொல்லி கிளம்பி போக சொன்னார். அங்கிள், அவ பக்கா கிரிமினல். அவங்க ஃபேமிலி அதுக்கு மேல. எல்லாமே உங்க மாமாவும் ராகினியும் எனக்கு சொன்னாங்க தம்பி. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற என்ன, நம்ம விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுதான். நாளைக்கு மறுநாள் கல்யாணம். வெண்ணிலாவை அழைச்சிட்டு போய் பேச வைப்போம். அங்கேயே ஸ்பாட்ல வச்சு தாலி கட்ட வைக்கிறோம். அப்பா, விஜய் எல்லாம் நீங்க அவ்வளவு ஈஸியா நினைக்காதீங்கப்பா. அவர் தான் அந்த காவேரியோட ஹெவி இன்ஃபுளுன்ஸ்ல இருக்காரு. அவர் அதுக்கெல்லாம் நான் எடுத்து தானங்க கொடுத்தேன். நீ அப்படியே போய் உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு காவேரி. இங்கே நின்னா ஆமா, நான் இப்படி கூட வந்து நின்னு இப்படி கூட நின்னு பாப்பேன்.